நம்ம சில்க் சிமிதா கூட. சில்க் சிமிதா ரொம்ப பிடிக்குமா அவங்கள? ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே புல்லரிக்குது சார். எனக்கு ஐயோ புல்லரிக்குது. சில்க் சிமிதா எனக்கு நான் கொடுத்தாங்க சார். அவ புல்லரிக்குது எனக்கு. கமலஹாசனை விட இந்த உலகத்துல கமலஹாசனோட ரஜினி வந்து மிக பிரமாதமா நடிக்கிறாருன்னு நம்ம சைனா மார்க் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. கமலஹாசன் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில நடிக்க உள்ள விட்டா பிக் பாஸ் போவீங்களா? கண்டிப்பா போகணும் சார். 100 நாள் மற்றவங்களோட சேர்ந்து வாழணும், புதுசா இருக்கும் எல்லாருமே. அப்ப உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார். பதட்டமா இருக்கும். அது போக போக அப்படியே பழகிருச்சு. அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கு? இப்போ டைரக்டர் போய் அப்ரோச் பண்ண போறீங்க. சரி சார். அவங்க உங்க திறமைகளை காட்டினதுன்னா அவங்க வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? அது குங்குமம் கராத்தே சார். ஓகே. ஃபைட் பண்ண தெரியும் உங்களுக்கு? ஃபைட் பண்ணுவேன் சார். அடுத்து பாட்டு பாட தெரியும்? பாட்டு தெரிஞ்ச பாட்டு எதாவது பண்ணுவேன் சார். சங்கீதம் தெரியலனாலும் பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவேன். அடுத்து சும்மா நான் நடனம், லைட்டா நடனம். அடுத்து அவ்வளோதாங்க சார். சரி. கோபப்பட தெரியுமா? பண்ணுவேன் சார். நீங்க படுற கோபத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாப்புல. பண்ணலாம் சார். கோபமா பேசுங்க. சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, கூண்டுல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, கூண்டுல பார்த்திருப்ப. அந்த ஓல்டேஜ் ஒன்றரை டெய்லி பாக்குறியா? ஐயோ கொஞ்சம் பின்னால வாங்க. உங்களோட கோபம் வந்து சூர்யாவை விட அதிகமாக தான் இருக்குது. சூர்யா இந்த காட்சி அமைப்பு பார்த்தா நிச்சயமா உங்களை பாராட்டுவார். டயலாக் வந்து என்ன படம் அது? சிங்கம் படம் சார். சூப்பர், அற்புதம். வேற என்ன திறமை இருக்கு உங்களுக்கு? திறமைனா திறமை இருக்கு சார். சரி, எந்த மாட்ட டைரக்டர் எந்த மாட்ட ஹீரோடலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு? நம்ம சில்க் சிமிதா கூட. சில்க் சிமிதா ரொம்ப பிடிக்குமா அவங்கள? ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே புல்லரிக்குது சார். எனக்கு ஐயோ புல்லரிக்குது. சில்க் சிமிதா எனக்கு நான் கொடுத்தாங்க சார். அவ புல்லரிக்குது எனக்கு. சரி, லாஸ்டா என்ன படம் பாத்தீங்க அவங்க படம்? இந்த மார்க் ஆண்டனி படம் சார். மார்க் ஆண்டனில சில்க் சிமிதா நடிச்சிருக்காங்க. ஆமா சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க? தெரியல சார். எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுல அந்த படத்துல வந்து சில்க் சிமிதா வந்து இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சார், எல்லாம் சொல்றாங்க சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். மார்க் ஆண்டனி இப்ப எப்படி படம்? அந்த படத்துல வந்து சில்க் சிமிதா போல ஒரு உருவமுள்ள ஒரு பெண்ணை தான் நடிக்க வச்சிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் சார் படம். அப்படியா? ஆமா சார், நல்லா இருக்கு சார். நான் இன்னும் படம் போய் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். அது சில்க் சிமிதா போல ஒரு பொண்ணை தான் நடிக்க வச்சிருக்காங்க அந்த படத்துல. அப்படியா சார்? ஆமா, நீங்க சில்க் சிமிதா நடிச்சிட்டீங்களோ? அவங்க பேர் சொன்னா எனக்கு புள்ளை சார். சரி, அந்த லெவலுக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு காதல், இனம் புரியாத காதல். இனம் புரியாத ஒத்தடி காதல். ஒத்தடியா? இல்ல சார், ஒருதலை காதல் சார். ஒருதலை காதல். ஆமா சார். ஒருதலை காதல்னு ஒரு பாட்டு பாடுங்க. ஒருதலை காதல். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. போதும். சிவாஜி கணேசன் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார். அவர் நடிப்புனா அவர் சிவாஜி மிஞ்சி நடிக்கிறாரு சார். அப்படி என்ன நடிச்சிருக்கிறாரு சொல்லுங்க, ஒரு நடிப்பு ஒரு படத்துல பத்தி. சார் அந்த பாட்டுக்கு இப்போ பாருங்க சார். ஏன் பிறந்தேன் மகனே. ஆமா, அது நல்ல படம் தான். ஏகப்பட்ட படம் இருக்கு சார் ஒரு படம். ஓகே ஓகே. தத்ரூபமா நடிப்பாரா? ஆமா, தேவர் மகன் இருக்கு. சரி, அவர் நடிப்பு முதல் தேவர் மகன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சமீபத்தில் ஒரு பிரச்சனை வேற வந்துச்சு. தேவர் மகன் பத்தி ஏதோ சார் அந்த சாதியை பத்தி படம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுல வந்து 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான நடிகர் சிவாஜி அண்ட் கமல். இந்த 2 பேருமே நடிப்புக்கு பேர் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார். அதுல யாரு உங்களை பொறுத்தவரை சிறந்த நடிகர், கமலா சிவாஜியா? சிவாஜி தான் சார். அப்போ கமல் வந்து அவரோட ஒருபடி கீழேன்னு சொல்றீங்களா? இல்ல சார், சிவாஜி நடிப்பு சூப்பரா. அவரது மிஞ்சருக்கு ஆள் கிடையாது. அப்ப கமலை மிஞ்சருக்கு ஆள் இருக்கோ? சார், கமலை விட ரஜினிகாந்த் ரொம்ப ஃபேமஸ் இப்ப நடிப்புல. நடிப்புல கமலை விட நடிப்பு பயங்கரமா ரஜினி நடிக்கிறாரு சார். என்ன படத்துல? இப்ப செய்தர் படம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க சார். நான் இன்னும் பார்க்கல படம், மக்கள் சொல்றாங்க சார். சரி 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 சரி, மிக அற்புதமா. கமலஹாசனை விட இந்த உலகத்துல கமலஹாசனோட ரஜினி வந்து மிக பிரமாதமா நடிக்கிறாருன்னு நம்ம சைனா மார்க் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை.
ஒழுங்கா சொல்லியிருக்கிறாரு. சார் சார் என்ன இருக்கு சார், கமல் வந்து எல்லா கெட்டப்லயும் தசாவதாரம் எல்லா கெட்டப்பும் நல்லா நடிப்பாரு. சரி, அவரை குறை சொல்லல, அவர் நல்ல நடிகர். சரி, இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கமலஹாசன் தான் வந்து தன் உடலை வருத்திக்கிட்டு பயங்கரமா எல்லாமே கெட்ட பண்றாரு, நல்ல நடிகர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற பார்த்தா கமலோட ரஜினிகாந்த் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே சார். இப்ப கமல் அவர் எல்லா நடிகரும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது சார். கமல் நல்லா வார்த்தை நல்லா நடிக்கிறாப்புல. ஆனா சியான் விக்ரமும் அவரும் நல்லா பண்றாப்புல. சேது படம் பாத்தீங்களா, பிதாமகன் படத்துல அவரு விக்ரம் நல்லா படம் பண்றாங்க. கமல் சரி, அதை விடுங்க, அந்த பிரச்சனையை மக்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னால வந்து ஒரு வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் கொடுமைப்படுத்தி இருந்தாங்க. இப்போ 2 வீடு. ஓகே, உங்களை அந்த மாட்டம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டா போவீங்களா போக மாட்டீங்களா? ஒரு வீட்டுக்கே தண்ணி இருக்கு, 2 வீட்டுக்கு எப்படி தண்ணாம இருக்கு? இல்ல, ஒரு வீட்டுக்கு தான் உங்களை கூப்பிடுவாங்க, போவீங்களா? அதுல கலந்துக்கிற ஐடியா இருக்கா? இருக்கு சார், கன்ஃபார்ம் இருக்கு. 100 நாள் உங்களை தாக்கு பிடிச்சி உள்ள இருக்க முடியுமா? இருக்கலாம் சார். எப்படி இருப்பீங்க? மனசாட்சி காரணம், தைரியம் வேணும். தைரியம் வேணுமா? எல்லாரும் செவரை குச்சி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு நான் செவரை தாண்ட மாட்டேன் சார், உள்ளே இருப்பேன். ஓ, ஏற முடியாது உங்களால? குறிப்பிடும் சார் அங்கிருந்து. சரி, ஆனா வரமாட்டீங்க? வருவேன் சார், வருவேன், வரும்போது வருவேன் சார். கமலஹாசன் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில நடிக்க உள்ள விட்டா பிக் பாஸ் போவீங்களா? கண்டிப்பா போகணும் சார். 100 நாள் மற்றவங்களோட சேர்ந்து வாழணும், புதுசா இருக்கும் எல்லாருமே. அப்ப உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார், பதட்டமா இருக்கும். அது போக போக அப்படியே பழகிடும் சார், பழகிடும். நீங்க நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கான வழியை உருவாக்கிடுவீங்க. ஆமா சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு சொன்னதுக்காகவும், மிக விரைவில் உங்களுக்கான அழைப்பு, திரைப்படத்தில் நடிக்க வேண்டிய அழைப்பு உங்களுக்கு வரும். வந்து நல்லபடியா நீங்க நிறைய படங்கள் பண்ணுங்க. சரி, நம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம். நம்ம சைனா மாரிமுத்து அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டாரு. அவருக்காக இந்த ஜெட்பிளிம்ஸ் வழங்கும் 2023க்கான முதல் விருது. இதுக்கு மேல அவர் எவ்வளவு விருதுகளை வாங்க போறாரு, அதற்கெல்லாம் முன்னோடியாக இந்த முதல் விருது நம்ம நிறுவனம் கொடுக்குது. தேங்க்யூ சார். வணக்கம். முதல் விருது இசட் பிலிம்ஸ் புதுகை மாரிசா அவர்களுக்கு நன்றி. நீங்கள் நடித்திறமை காட்டுங்கள், முதல் விருதை வாங்குங்கள். நன்றி.